ஹாய் கைஸ், குட் மார்னிங். டுடேஸ் எனர்ஜி என்னென்னு பார்க்கலாம். அஸ் யூஷுவல் டுடேஸ் எனர்ஜி என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து காலையில் 12:30 2:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் 3:30 5:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா அஸ் யூஷுவல் நைட்டு வந்து 7:30 9:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஓகேயா? இந்த ஸ்லாட் எதுக்குன்னா லைவ் டேரட் கார்டு செஷனுக்கு, இல்லைன்னா கால் செஷனுக்கு. கால் செஷன் 1.5 ஹவர்ஸ்க்கு 1500 rupees. ஓகேயா? லைவ் டேரட் கார்டு செஷன் ஃபுல் ரீடிங்க்கு லைவ் செஷனுக்கு 2500 rupees. இந்த லைவ் செஷன் டேரட் கார்டு இல்லாமல் ரெக்கார்டட் ரீடிங் கேட்குறீங்க. ரெக்கார்டட் ரீடிங் ஃபுல் பர்சனலோ இல்லை ஃபுல் ட்வின் ஃப்ளேமோ வேணும் அப்படின்னா 2000 rupees ஆகும். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெக்கார்டட் ரீடிங்க்கு உங்கள் ஃபோட்டோவும் அனுப்பிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரீடிங்கை நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே? ஸோ கோச்சிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே வந்து ட்வின் ஃப்ளேம்னு சொல்லிட்டு ட்வின் ஃப்ளேம் கோச்சிங் கேட்குறதில்ல. இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபேமிலின்னு ஒன்று உருவாக்கிட்டோம், ஃபேமிலிக்குள்ளே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், எமோஷனல் ஹீலிங் வேணும், எங்களுக்கு ஒரு கோச்சிங் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காகவே அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுக்காகவே கோச்சிங் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோச்சிங்கை இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்கும் அஸ் யூஷுவல் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இன்றைக்கான டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஓகே? ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ டுடேஸ் எனர்ஜி வந்து 2 of wands. 2 of wands அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏஸ் ஆஃப் வான்ஸுங்கிறது பயங்கர பேஷன் இருக்குது. என்னோடய ட்ரீம் லைஃப்பை வாழ்கிறதுக்கு தான் பயங்கர பேஷன் இருக்குது. அந்த ட்ரீம் லைஃப்பை தவிர நான் எதையுமே வாழ மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஏஸ் ஆஃப் வான்ஸ். 2 of wandsனால் என்னென்னா, அப்போ அதுக்கு அடுத்து எனக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது சோஷியலி கண்டிஷன்டு லைஃபு, இல்லை உன்னோட ட்ரீம் லைஃப், இதில் நீ எதை சூஸ் பண்ணுற அப்படிங்கிறது தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம நான் யாருங்கிறதையே தொலைச்சிட்டு தானே வளர்ந்துருக்கோம். இப்போ வரைக்குமே வளர்ந்து ஆளாகி நிற்கிறதெல்லாம் சோஷியலி கண்டிஷன்டு லைஃபு, அதனுடைய ரொட்டீனு, அதனுடைய மெக்கானிசம், இதை பழகி தான் வளர்ந்துருக்கோம். அதுக்கு டிசிப்ளின்ட் ஆகி தான் வளர்ந்துருக்கோம். ஸோ அப்போது நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம ஆசைக்கு, நம்ம நினச்சதெல்லாம் செஞ்சுக்கிற அளவுக்கு சுதந்திரத்தோட அந்த மாதிரி அந்த ரொட்டீனுக்கான டிசிப்ளினோட வளரலை இப்போ வரைக்கும். ஸோ இப்போ 2 சாய்ஸ் உன் கையில் இருக்குது. உன்னோட ட்ரீம் லைஃப், அதான் உன்னோட டெஸ்டினி, சோஷியலி கண்டிஷன்டு லைஃப், மற்றவங்களுக்காக வாழ்கிற லைஃப். இது 2ல் நீ எதை சூஸ் பண்ணுவ அப்படிங்கிறதான் சாய்ஸு. அப்போது என் உலகத்தையும் கற்பனை உலகத்தையுமே என் உலகமாக நான் கையில் தூக்கிட்டு நிற்கிறேன். இதை தவிர வேறு எதையுமே என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுகளை, உங்கள் டெஸ்டினியை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் 2 of wands. ஸோ இன்றைக்கான எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுத்து டிட்டர்மைண்டாக இருக்கீங்க.